வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சி. சதுரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு கிளிநொச்சியிலிருந்து ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவருடனான சந்திப்பு அரங்கம் 2வது பகுதிக்கு உங்களை அழைத்துச் செல்கின்றோம். தொடர்ந்து. நன்றி சத்யபாலன். அடுத்ததாக தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு, அதாவது இராணுவ நியமனத்துக்கு வாக்களித்ததாக தமிழரசு கட்சியினர் குற்றம் சாட்டி அவரை அரசியல் குழுவிலிருந்து, அதாவது அரசியல் நிர்ணய சபை என்று நினைக்கிறேன், அந்த சபையிலிருந்து அவரை அங்கத்துவத்திலிருந்து விலகுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் அதற்கு மறுத்ததன் காரணமாக தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழு தலைவர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக கிளிநொச்சி மக்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? அதிகம் தமிழ் தேசிய உணர்வுகள் சார்ந்து குரல் கொடுக்கிற எம்பியாக அறியப்பட்டவர் ஸ்ரீதரன். அப்ப ஸ்ரீதரன் அவர்கள் தேசியம் சார்ந்தும் தமிழ் தேசியம் விடுதலை புலிகளுடைய பிரதிநிதி மாதிரியும் மேடைகளில மிக காரசாரமா பேசுகிற ஒரு ஆள். இவ்வாறு பேசுகின்ற ஒருவர் அரசியலமைப்பு கவுன்சில்ல அரசியலமைப்பு கவுன்சில்ல சிறுபான்மை கட்சிகளின் சார்பாக இவர் இருக்கிறார். அதாவது சிறுபான்மை கட்சிகளின் சார்பாக இவரும் ஜீவன் தொண்டமானும் போட்டியிட்ட போது ஒரு வாக்கு வித்தியாசத்துல இவர் வெற்றி பெற்ற தெரிவு செய்யப்பட்ட ஒருவர். இவர் அதுக்கு வந்த பிறகு சிறுபான்மை கட்சிகளோட உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில இவர் செயற்பட வேண்டும் என்று எல்லோரும் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் ஸ்ரீதரன் பல சந்தர்ப்ப அரசியல் அமைப்பு கவுன்சில்ல அரசாங்கத்துக்கு சார்பான செயற்பாடுகளே தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்திருக்கிறேன். அந்த நிலைமையில தான் பாராளுமன்றத்துல அவர் 8 தடவைகள் அரசியலமைப்பு கவுன்சில்ல அரசாங்கத்துக்கு சார்பா வாக்களிச்சிருக்கார். அதுல 4 தடவைகள் இராணுவத்துக்கு வாக்களிச்சிருக்காரு. இறுதியாக கணக்காய்வாளர் நாயகன் தெரிவின் போது கூட இராணுவ கேணல் ஒரு ஆளுக்கு வாக்களிச்சிருக்கிறார். இது அவருடைய நிலப்பாட்டை முற்றுமுழுதாக மாற்றி இருக்கு. என்னன்னா, வெளியில இராணுவத்துக்கு எதிராக இராணுவமே வெளியேறிண்டு இன்றைக்கும் கச்சேரிக்கு முன்னால இருந்து கோஷம் பண்றாரு. யாழ்ப்பாண கச்சேரிக்கு முன்னால கொழும்புல போய் இராணுவ கேணலுக்கு ஆதரவா வாக்களிக்கிறார். இது மக்கள் மத்தியில அதிருப்தி ஏற்படுத்துகிறது. நிலைப்பாடு என்ன? நாங்கள் சிவில் நிர்வாக செயற்பாடுல இராணுவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனா அவர் இராணுவ கட்டமைப்புகளுக்கு இராணுவத்துக்கு ஆதரவு வாக்களித்து மக்கள் மத்தியில விரக்தியையும் அல்லது அதிருப்தியையும் ஏற்பட்ட ஒரு நிலைமை இருந்தது. நிலைப்பாடு தொடர்பாக சந்தேகத்தை வளர்த்தது. என்னுடைய கேள்வி, கிளர்ச்சி மக்களுடைய வழிபாடு எப்படி இருக்கு? மக்களுக்கு என்ன சொல்லுங்க பாப்போம். மக்கள் இதாக இவரையும் அப்படி செய்தவர் இங்க எல்லாம் இராணுவத்துக்கு எதிராக இந்த தொடர்ச்சியா இராணுவத்துக்கு எதிராக மிக மோசமா பேசுகின்ற ஒருவர் என்னென்று இராணுவ கேணல் ஒரு ஆளுக்கு வாக்களிக்க முடியும் என்றதான் மக்கள் என்னென்று அவர் வாக்களித்தார். ஆனா அவர் நிலைப்பாடு அது சம்பந்தமா அவர் வெளியில சொல்லி இருக்கும். இந்த காரணத்துக்காகத்தான் நான் இப்படி செய்தது. சங்கீதங்க விஷயத்துல ஜனாதிபதியோட கலைச்சு ஜனாதிபதியோட பேசி நான் ஒரு இணக்கத்துக்கு கூடாகத்தான் சங்கீத வெளியிடுவதற்கு வரதை நான் ஒரு காரணம் என்று சொல்லியிருக்கேன். அவருடைய கட்சியை சேர்ந்தவர் தவிசாளர் சமூக வலைத்தளத்துல இது இணக்கத்துக்கு கூட சாதிக்கப்பட்ட முயற்சி என்று சொல்லியிருந்தார். நான் இணக்கம் உண்டா இதைத்தான் டக்ளஸ் வாரந்தா செய்தார். இதுக்கு இவ்வளவுதான் டக்ளஸ் வாங்க இணக்க அரசியல் சொன்னாக்க நீங்க அதை துரோகி அரசுக்கு ஒத்துவோன்னு சொன்ன நீங்களே இன்றைக்கு நான் இணக்கத்தை கூடாதான் சங்கீத விடுதலை செய்யறோம்னு சொல்றீங்க. அப்ப உங்களுடைய நிலப்பாடு என்ன? உங்களுக்கு எதிரான அரசியல் உங்களுக்கு எதிரான இருக்கிறார்கள் செய்தோ அது துரோகம், தமிழ் தேசிய விரோதம். அதே செயற்பாடு நீங்கள் செய்தால் தமிழ் மக்கள் நலன் சார்ந்து செய்றீங்க, தமிழ் தேசிய சார்பா செய்றீங்கன்னு அர்த்தம். இதுல என்ன விஷயம் என்றா 8 தடவை அரசாங்கத்தை சார்பாக வாக்களித்திருக்கிறீர்கள் அரசியலமைப்பு பேரவையில. அதுல 4 தடவை ஆமி. அதுவே கடைசியாக இறுதியாக அவர் இலங்கையினுடைய கணக்காய்வாளர் நாயகமாக இராணுவ கேணல் ஒரு ஆளை தெரிவு செய்யப்பட்ட போது அதுக்கு சார்பாக வாக்களித்தது வெளியில சர்ச்சையாகும். சிறிதளவு இது இன்று வரைக்கும் அதை மறுக்கல. நான் இராணுவ கேணலுக்கு வாக்களிக்கிறது மறுக்கல. ஏனென்றா அறிக்கையில இருக்காங்க, அங்க சிவில் சமூக சொசைட்டில இருந்தாங்க, அதை வெளியில சொல்லி இருக்கிறோம். ஆனால் கடைசியாக நான் நினைக்கிறேன் 3-4 தினங்களுக்கு முன்னர் ஒரு தனியார் ஒளிபரப்பாளருக்கு வழங்கிய பேட்டியிலே
அவர் சொல்லியிருக்கின்றார். இதை அவர்கள் நிரூபிக்குமாறு சவால் விட்டிருக்கிறார். என்னடா அவருக்கு தெரியும், நான் அந்த அந்த கவுன்சில் இருக்கிற ஒரு முஸ்லீம் எம்பியோட காய்ச்சினான். முஸ்லீம் எம்பியோட காய்ச்சினான். அவருக்கு பேர் வந்து மறந்துட்டேன். அந்த முஸ்லீம் எம்பியோட நான் கலைத்த போது அவர் சொன்னது, தம்பி உள்ளுக்கு நடந்த விஷயங்களை நாங்கள் சொல்லல. அது அரசியலமைப்பு கவுன்சில் என்பது அது உயர்ந்த ரகசியம் போனப்படுகிற ரகம். ஆனால் நீங்க சொல்றதா நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன், ஆம் என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னார். அப்ப இல்ல நடக்காத விஷயமா இருந்தா இல்லைன்னு அடுத்து சொல்லியிருக்கலாம். ஆனா நீங்க சொல்ற விஷயத்துக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆமன்னு சொல்ல மாட்டேங்க. அதே நேரம் ராமானுஜம் நினைக்கிறேன் சிவில் சமூக பிரதிநிதிகள் அதில் இருந்தார்கள். அவன் வெளியில வந்து கொழும்புல எங்கிற ஊடக நண்பர்களுக்கு சொல்லி இருக்கிறான். நாங்க வீரகேசரி பத்திரிகை வீரகேசரியிடம் அந்த அறிக்கை அவங்க கையில இருக்கு. வீரகேசரியிடம் அதாவது அந்த கூட்ட அறிக்கை வீரகேசரி, அதுக்குதான் வீரகேசரி முன்பக்க செய்தி போட்டது. சண்டே டைம்ஸ் முன்பக்க செய்தி போட்டது. சண்டே டைம்ஸ் வீரகேசரி உட்பட தேசிய முக்கிய பத்திரிகைகள் ஆதாரம் இல்லாமல் செய்தி போட மாட்டேங்க. அப்ப அவன் நான் வாக்களிக்கல என்று நிரூபிக்க வேண்டி இவர் வாக்களிச்சார் என்று இவர் வாக்களித்தார் என்று நிரூபிக்க வேண்டியதல்ல முக்கியம். அது இவர் தான் குற்றச்சாட்டா எல்லாரும் முன்வைக்கப்படுது. இவர் தான் நிரூபிக்கணும் நான் வாக்களிக்கல என்பது. நான் அங்க வாக்களிக்கிறவர் இத்தனையாம் தேதி கூட்ட அறிக்கை, அந்த அறிக்கையில எப்படி இருக்கு, இத்தனை பேர் ஆதரவா வாக்களிச்சிருக்கேன், இத்தனை பேர் எதிராக வாக்களிச்சிருக்கேன், அது நானும் எதிராக வாக்களிச்சிருக்கேன், அல்லது நான் வாக்களிக்க கலந்து கொள்ள இல்லை, இந்த அறிக்கை இருக்கட்டும், அவர் தான் நிரூபிப்பார். இதற்கு மேலதிகமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் கூட தான் இராணுவத்துக்கு வாக்களித்ததாக ஒப்புக்கொண்டுள்ளதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு செவ்வியிலே குறிப்பிட்டிருந்தார். மேலதிக தகவல்களை அவரிடமே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அவர் வாக்களித்த ஒத்துக்கொண்டதாகவும் அதற்கு அதை சீர் செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இல்லாட்டா நாங்கள் அவருக்கான ஆதரவை வாபஸ் பெற வேண்டிய வரும் என்ற விதமாகவும் கருத்து தெரிவித்திருந்தார். அடுத்தபடியாக இலங்கை தமிழரசு கட்சியிலே இவருக்கு ஒரு விசாரணை குழு சம்பந்தமாக நியமிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே நியமனம் பெற்ற ஒரு உறுப்பினரான குலநாயம் அவர்கள் இப்பொழுது ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். அவருக்கு அந்த யாழ் மாவட்ட கூட்டத்திலே அவருக்கு பதவியும் வழங்கப்படவில்லை. அதன் காரணமாக சுமந்திரன் அணியினருக்கு எதிரான கருத்து வெளிப்படுத்தும் விதமாக ஒரு அறிக்கை வெளியிட்டு ஸ்ரீதரனை சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். இது தொடர்பாக ஏதாவது மேலதிகமான தகவல், அங்கே என்ன நடைபெற்றது, ஏன் அவருக்கு அந்த பதவி வழங்கப்படவில்லை போன்ற ஏதாவது மேலதிக தகவல் உங்களுக்கு தெரியும்? இந்த கட்சிக்குள்ள உட்கட்சி பிரச்சனை நிறைய நடக்குது. அதுக்கு முதல்ல குருநாமலுக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயது என்று உங்களுக்கு சொல்ல முடியும்? நான் அதை பத்தி அறிகிறேன். அவருக்கு வயது நினைக்கிறேன் சிவஞானத்தை மொத்த வயதாக இருக்கணும், அவ்வளவு கூடவாம இருக்கலாம். எனக்கு அவர் வயது உண்மையா தெரியாது. மூத்தாள், நீண்ட காலமாக தமிழரசு கட்சியில பயணிக்கிற ஒரு மூத்தாள். அவருக்கே யாழ் மாவட்ட தமிழரசு கட்சி நிர்வாக தெரிவுல வந்து பதவி வழங்கப்படுகிறது எனக்கு தெரியாது. ஆனால் உட்கட்சி பிரச்சனை அதிகமா நடக்குது. 2 அணியாக பிரிஞ்சிருக்கணும். 1 சுமந்திரன் அணி, 2 சிறிதரன் அணி. தமிழரசு கட்சி 2 அணியா இருக்கு. 2 அணிகளும் மாறி மாறி சமூக வலைத்தளங்கள்ல சரி அடிவடைகின்ற சில நேரம் சிறிதரன் அணியில இருக்கிறவரால ஒருவருக்கு சிறிதரன் தரப்பால ஏதாவது அநீதி நிலைக்கப்பட்டா பாரபட்சம் காட்டப்பட்டா அவர் உடனே ஒரு சுமந்திரன் அணிக்க போறது. அங்கால அவையில தரப்பால ஏதாவது ஒரு பாதிப்பு ஒரு அநீதி சுமந்திரன் தரப்பாங்கன்னா அவரோட இங்க சிறிதரன் அணிப்பட்டிருப்பாரு. பரசுரம் மாறி மாறி நடந்து கொண்டிருக்கிறது இந்த உட்கட்சி பிரச்சனை. இந்த உட்கட்சி பிரச்சனையால உண்மையா அது தமிழ் மக்களுக்கும் தமிழரசு கட்சியின் உட்கட்சி பிரச்சனை தமிழ் மக்களுக்கும் ஒரு பாதிப்பு தான். அடிபாட்டு கொண்டு தலைவிடப்பட்டு கொண்டிருக்கோம். உண்மையா இந்த கடந்த தேர்தலில் பாருங்க, யாழ் மாவட்ட தமிழரசு கட்சிக்கு ஒருவர் இருக்கு, NPPக்கு 3 பேர் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த அடிபாட்டு ஒற்றுமையின்மை இது வந்த வழிபாடு தான். மக்களுக்கு நாங்கள் காலங்காலமா சொல்லி வந்த எதையுமே செய்யாத இல்லை. யுத்தம் முடிஞ்சு 17 வருஷம் காலத்துக்கு நாங்கள் ஒன்றுமே செய்ய இல்லை. இது வழிபாடு இப்படியே போய் கொண்டிருந்தா, இந்த நிலைமையில இப்படியே போய் கொண்டிருந்தா மாகாண சபையும் இந்த வகையில போற நிலைமை தான் இருக்குது. இனியாவது ஒற்றுமையாக இப்பவும் நாங்கள் என்ன ஒரு ஒற்றுமையா பேசி ஒரு அணிக்க வந்து பார்த்தா ஐயோ அவன் எடுக்கக்கூடாது, இவன் எடுக்கக்கூடாது, அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாதுன்றது அந்த இதுக்கு வந்து நாங்கள் அடிபட்டு கொண்டிருக்கோம். எங்களுக்குள்ள தமிழ் தேசிய கட்சிகள் தமிழ் கட்சிக்குள்ள அவன் எடுக்கக்கூடாது, இவன் எடுக்கக்கூடாது, அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாது அடிபடுறமே தவிர
ஆனா என்பிபி அப்படி இல்ல. என்பிபி இன்றைக்கு எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகுது. நீ வாரியா, நீ வாரியா, நீ வா, நீ வா, வாராக்கலாம்ப்பா, நாங்க வேலை செய்யல. மக்களுக்காக மக்களுக்காண்டி செய்யணும் வச்சுக்கல அந்த கோஷத்தை சொல்லிக்கொண்டு பயணிக்கணும். அதை உங்களுக்கு தெரியாது. இந்த தேர்தல்ல வின் பண்ண வரைக்கும் வடக்குல வந்து குறிப்பா கிளிநொச்சி யாழ்ப்பாணத்துல என்பிபிக்கு ஆக்களே இல்லை. ஒரு 5-6 பேர், ஒரு 10-15 பேருக்குள்ள இருந்துச்சு. இன்றைக்கு பெரும்பாலான இளைஞர்கள் ஒரு கசப்பான உண்மை என்னடா, பெரும்பாலான இளம் சமூகம் இளைஞர்கள் என்பிபியோட நிற்கிறேன். குலநாயகம் 62 வருடங்களாக தமிழரசு கட்சியுடன் தான் பயணித்ததாக தெரிவித்திருக்கிறார். நான் இருந்த வயதில் 80க்கு மேற்பட்ட வயது என்றால் அறிந்தேன். ஆனால் சரியான வயது தெரியவில்லை. இந்த உள்நுழைவுகளின் காரணமாக இவரிடம் பிரச்சனை சொல்லும் பொழுது அவரிடம் பிரச்சனை போது இவரிடம் செல்லுகிறார்கள் சொல்கின்றீர்கள். உங்கள் பிடித்து சேர்ந்த ஜீவன், அவருடைய நிலைமை என்ன? அவர் ஸ்ரீதரனுடைய மிகவும் நெருங்கிய ஒரு சகாவாக இருந்த ஒருவர். ஸ்ரீதரனுடைய ஏவலின் பேரிலே தான் அந்த செம்மணி நிகழ்ச்சியிலே ஒரு சாணக்கியனுக்கும் ஸ்ரீதர் சிவஞானமையாக்கும் எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்குபடுத்தி அங்கே ஒரு அவமானப்படுத்தக்கூடிய விதமான சில செயற்பாடுகளை செய்திருந்தார். ஆனால் இப்பொழுது ஸ்ரீதரனுக்கு எதிராக இருந்து சுமந்திரன் அணிக்கு ஆதரவாக அவர் சுதந்திரன் அணியினுடன் சேர்த்து படமெடுத்தெல்லாம் முகப்புத்தத்திலே போடுவதாக காண முடிகிறது. அவருடைய நிலைமை என்ன? அவர் மாறுவதற்கான காரணம் என்ன? என்னதான் நான் சொன்ன மாறி மாறி போற நிலைமை இருக்கு. ஜீவன் வந்து ஜீவராசா வந்து இது மட்டும் இல்லை, ஸ்ரீதரனுக்காக நிறைய வேலைகளை செய்திருக்கிறார். இப்ப ஸ்ரீதரனுக்காக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நேரம் எல்லாம், பாராளுமன்ற தேர்தல் நேரம் எல்லாம் போலி குழுக்கள், சுயேட்சை குழுக்களை ஜீவன தலைமையில ஜீவன் எல்லாம் சேர்ந்து போடுறதுல ஸ்ரீதரனுக்காக தான் அந்த போலி குழுக்கள் எல்லாம் சுயேட்சை குழுக்களை போட்டுக்கிற வழிக்கிட்டேன். அந்த கட்சியில இருந்து நீக்கப்பட்டேன். எல்லாமே அவர் ஸ்ரீதரன் கட்சி கடைசி ஸ்ரீதரன் அவர் கைவிட்டார். ஸ்ரீதரன் கையை விட்ட பிறகு ஸ்ரீதரன் அவரை கைவிட்டார். அவ்வளவு தூரம் ஒரு நெருக்கமான சகவா இருந்த ஒருவரை ஸ்ரீதரன் கைவிடுவதற்கான காரணம் என்னன்னு ஏதாவது உங்களுக்கு? ஸ்ரீதரனுக்கு தந்த பதவியை தெரிவு செய்யப்பட்ட தன்னுடைய பதவியை கட்சிகளை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்க, மற்றாக்களுக்கு மீது எடுக்கப்பட்ட கொடுக்க நடவடிக்கை அவர் என்னோட அவையில காப்பாற்றக்கூடிய நிலையில் இருக்கு. அவர் வச்சிருந்தீங்கன்னா நான் தலைவராக வந்த பிறகு உங்களை நீக்கப்பட்ட எல்லாரையும் நான் எடுப்பேன் தான் வச்சு கொண்டு வந்தேன். ஆனா அது இங்க நடக்க இல்லை. ஸ்ரீதரன் எப்போதுமே என்ன செய்யணும், தனக்காக எல்லாரையும் பயன்படுத்துவார். இப்ப கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கூட கிளிநொச்சியில சில இளைஞர்களா வசதியோட சமூக செல்வாக்குள்ள சில இளைஞர்களை பயன்படுத்தி போட்டு இப்ப தூக்கி கருவேப்பிள்ளை மாதிரி தூக்கி போட்டு போயிடணும். அவங்களுக்கு வழியில் கவலைப்பட்டு கொண்டிருக்காங்க. தன்னுடைய நலனுக்காக நிறைய பேரை பயன்படுத்த அப்படி கன பேரை பயன்படுத்தி இருக்கிறார். சரி, பயன்படுத்தி போட்டு தன்னுடைய அலுவல் முடிய அப்படியே விட்டுட்டு போயிடும். அதுல ஒருவர் ஜீவன். ஜீவனும் பயன்படுத்தப்பட்ட ஜீவனும் கொஞ்சம் பொறுமையா பார்த்தா சரி வேலை ஸ்ரீதரன் கைவிட்டது ஒரு டான் டிவி தொலைக்காட்சி நேர்காணல அவர் ராணுவ புலனாய்வுத்துறையோட சேர்ந்து இயங்குறன்னு சொல்லி போட்டார். ராணுவ புலனாய்வுத்துறையோட சேர்ந்து இயங்க ஜீவன் மீதான குற்றச்சாட்டு நீண்ட காலமா இருக்கு. ஸ்ரீதரனோட இருக்கிற காலம் தொடக்கவிலிருந்து இருக்குது நீண்ட காலமா. அப்ப அவரோட இருக்கும்போது அது வழியில வேறையில, அவரை விட்டு போனவர வழியில வந்தது. அப்ப இங்க விட்டதுக்கு அங்க போய் சுமந்திரன், அப்ப சுமந்திரன் டாக்டர் அவரை போய் சந்திச்சிருக்கேன். ஜீவனுக்கு ஓரளவு செல்வாக்கு இருக்கு அவரோட ஊருக்குள்ள. அப்ப அவரை சந்திச்சு இப்ப அவருக்கு ஆதரவா இருக்கு. அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கலாம், கட்சியின் உட்கட்சி பிரச்சனை வளர்க்கலாம், உன்ன கட்சிகளை எடுக்கிறோம் நீங்க இப்படி இரண்டு சொல்லி இருக்கலாம். அதற்கு அங்கால இருக்கிறார். அதே மாதிரி குலநாயகம் ஐயாவிற்கு வந்து சுமந்திரன் தரப்பாக நெருக்கடி பதவி வழங்கப்படுகிற குலநாயகம் இங்கே வந்திருக்கிறேன். வந்து நீதான் தலைவர், நீதான் சொன்னோம். அதோட குலநாயகம் ஐயாவுக்கு சிறுவங்க நான் கட்சி வழக்கு தாண்டி போது நானும் தலைவராக வந்தால் உங்களெல்லாம் கட்சியில திருப்பி எடுப்பேன், உங்களெல்லாம் செய்வோம். அப்ப இப்படி பரஸ்பரம் இப்படி எல்லாம் வாக்குறுதிகள் இதெல்லாம் மாதிரி நம்பிக்கையை கொடுத்து அங்க கோவிச்சு கொண்டு இங்க கோவிச்சு கொண்டு அங்க போராட்ட நிலைமை தான் இப்ப இருக்குது. இப்படியாக கிளர்ச்சியிலே சில நடவடிக்கைகளை ரெண்டு தரப்பினரும் மேற்கொள்ளும் பொழுது இதற்கு வளர்ச்சிக்கும் மூலமாக சுமந்திரன் அவர்கள் போராளிகளை சந்தித்து சில கூட்டங்களை நடத்தி இருக்கின்றனர். இதற்கு அங்குள்ள ஒரு முன்னாள் போராளியான ஸ்ரீதரன், கணபதி ஸ்ரீதரன் நினைக்கிறவருடைய பெயர், அவர் ஒரு மிகப்பெரிய ஆதரவாளனாக சுமந்திரனுடன் இருக்கின்றார். இது எவ்வாறு நடைபெறுகின்றது? அந்த ஸ்ரீதரனோ தரன் ஸ்ரீ நினைக்கிறேன், அவருடைய பின்னணி என்ன? அவர் எவ்வாறு சுமந்திரனுடன் இவர் நெருக்கமாக செயற்படுகின்றார்? அவரை தரன் ஸ்ரீ என்று சொல்றாரு. அவர் ஸ்வீடன் நாட்டுல இங்க இருந்தா போனார். ஒரு முன்னாள் போராளி தான். கூட பசுமை சார்ந்த மரம் நடுறது, பசுமையாக ஈடுபட்டவர். அவர் முதல் ஸ்ரீதரனோட சம்பந்தப்பட்ட அவருக்கு ஏதோ கட்சி பிரச்சனை வந்த கிளிநொச்சியில உள்ள சுமந்திரன் அவர்களுடைய இல்லது மாவட்ட அமைப்பாளர் செயற்பாடு அவரோட நண்பர்களா வந்து அதை கூடாது சுமந்திரன் போயிட்டார்.
இப்ப சுமந்திரன் ஆதரவாளராக கிணத்துல அவர் இருக்கிறார். இருக்கிறார் இங்க வந்து தன்னுடைய செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரை அவர் செல்வாக்கான ஆள் என்று அவரால் பெரிய மாற்றம் ஏற்பட முடியும் நினைக்கிறேன். அவர் மூலமாகத்தான் இந்த போராளிகளை சந்திப்பதற்கான கூட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டதாக அறிய முடிகின்றது. அதாவது அவர் ஸ்ரீதரனை சந்தித்ததற்கான வேண்டுகோளை விடுத்ததாகவும், ஆனால் ஸ்ரீதரன் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும், பின்னர் சுமந்திரன் கேட்டவுடனேயே அவர் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் இதற்கான ஒழுங்குகளை செய்து தந்ததாக முகப்பத்தங்களிலே செய்தி வெளியிட்டிருந்தார். இல்ல அவருக்கு அது என்ன காரணம் அவர் ஆரம்பத்திலே சுமந்திரன் அவருடைய இணைப்பாளர்களா அமைப்பாளர்கள் அவர்களோட நெருக்க செயற்படவர்களுக்கு அதனால ஸ்ரீதரன் அவர்களும் அவரை தன்னிட்ட எடுக்க இல்லை. இவருக்கு ஒரு வாய்ப்பாகவும் போயிட்டது. இவர் என்ன செய்திருக்காருன்னா இவர் தன்னுடைய அமைப்பூடாக அமைப்பினூடாக முன்னாள் போராளிகள் அவர்களுக்கு உதவிகளை செய்து வருகிறார். அந்த முன்னாள் போராளிகள் உட்பட அவைகள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி இங்க தன்னுடைய பழக்கமான ஆட்களையும் சேர்த்து தான் அந்த சந்திப்பாக செய்கிறார். சரி, அடுத்த விடயமாக நேற்று முன்தினம் தென்னிலங்கையிலே நடைபெற்ற ஒரு பொதுஜன பெருமனுடைய கூட்டத்திலே எங்களுடைய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு ஒரு விமர்சனத்திற்குரிய ஒரு உரையை ஆற்றியிருந்தார். அதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். இது பற்றி மக்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய அபிப்பிராயம் எவ்வாறு இருக்கு? ஏன்னா களுத்துறையில நடந்த மஹிந்த ராஜபக்சவை பாராட்டுகின்ற பாராட்டு வழங்க ஒரு கூட்டத்துல வந்து ரோஹித அபயகுண அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார். அதுல அர்ஜுனாவை குறிப்பிட்டது தினம் அர்ஜுனா நாமல் ராஜபக்சரும் நெருங்கிய நண்பர் என்பது நீண்ட காலமா அவர் மீது முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அதோட கருத்தா இருந்தது. அவர் தானே சொல்லிருக்காரு மச்சான் மச்சான் தான் அவரோட கருப்பதான் சொல்லி. அப்ப அர்ஜுனாவுக்கு பின்னாலே அவர்கள் இருப்பதான கருத்தும் நிறைவேறுது. அவர்கள் தான் அர்ஜுனா இயக்கினம் அதையெல்லாம் உண்மையாக்குற வகையில அர்ஜுனா அந்த கூட்டத்துல காய்க்கிறார். அர்ஜுனா அந்த கூட்டத்துல அர்ஜுனா மீது என்பிபியினுடைய பின்னணியில செயற்படுவதாலும் கூட முன்னர் குற்றச்சாட்டு இருந்தது. இப்பொழுது நாமல் ராஜபக்ச பின்னால் இப்படியாக அர்ஜுனா எத்தனை பேருக்கு குதிரை ஓடுறார்? அர்ஜுனா வந்து அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி சொன்னா அரசாங்கம் ஒரு கவனக்கலைப்பான் மாதிரி பார்த்துச்சினான். அதாவது அரசாங்கம் சீரியஸான விஷயங்கள் வருகின்ற போது இவரை வச்சு அதை திசை திருப்பி அல்லது இவரை ஏதாவது கலைக்க பண்ணி அப்படியெல்லாம் ஒரு பார்த்தோன்னா உண்மையிலே அதுக்கு மாறாக மிக முக்கியமாக அரசியல் ஊடக தரப்புல அர்ஜுனாவுக்கு பின்னால மொட்டு கட்சி இருக்கிறதான சந்தேகம் நீண்ட காலம் இருந்து வந்தது. இருப்பினம் என்ற ஒரு சந்தேகம் இருந்து வந்தது. ஆனா அன்றைய நிகழ்வின் உரை அர்ச்சனாவுடைய பேச்சு உண்மையில அதை மஹிந்த ராஜபக்சவுக்கு முன்னால வளர்த்தனா எஜமான பார்த்து நிற்கிற மாதிரி தான் அவர் நின்று பேசி கொண்டிருந்தார். அவருக்கு முன்னாடி பேச ஒரு உணர்வு ஃபீலிங் வருது, எனக்கு உணர்வு அது நீங்க நான் ஒரு சிங்களவனா இருந்த உங்களுக்கு பின்னாலதான் இருந்திருப்பேன். என்னுடைய அப்பா அது மட்டும் இல்லாமல் அவர் மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதி என்றுதான் அங்கே விழித்திருந்தார். முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லாமல் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தான் சொல்லியிருந்தார். இளைஞர் ஜனாதிபதி யாருன்னு கேட்டா இன்றைக்கு உங்களை தான் சொல்லுவான்னு சொன்னாரு. ஒரு பயங்கரவாத இயக்கத்துல என்னுடைய அப்பா மூன்றாம் நிலையில இருந்தா முன்னாள் நிலை அதிகாரிகள் இருந்தார் சொல்லி இதெல்லாம் வந்து விசுவாசத்தை காட்டி இருக்கிறார் நிஜமான அவர்களுக்குதான் நான் பார்க்கிறேன். மிகவும் ஒரு பணிவாக ஒரு 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 பவ்யமாக அந்த உரையை அவருக்கு முன்னால் இருந்த ஆட்சி விசுவாசத்தை காட்டியிருக்கிறேன். அதி விசுவாசம் என்றுதான் சொல்ல வேண்டும் அதை நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னும் ஒரு விடயம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. அதாவது டெலோ கட்சியினுடைய மாநாடு. அதிலே முக்கியமான உறுப்பினர்களை பலரை தட்டிவிட்டு அவர்கள் மாநாட்டை நடத்தி மீண்டும் தலைவராக செல்வம் அடைக்கலாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னர் தன்னை ஜனவரி மட்டும் தலைவராக இருக்க விடுங்கள், அடுத்த மாநாட்டிலுடன் நான் விளைவருகிறேன் என்று சொல்லியிருந்ததாகவும் தகவல் வெளிவந்திருந்தது. ஆனால் அப்படி இருக்கிற நிலையில் மீண்டும் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமாக ஏதாவது கருத்து சொல்ல முடியுமா? இந்த அரசியலுக்கு வந்துட்டாங்கன்னா சாபம் மட்டும் அதை விட்டுட்டு போக மாட்டேங்குது. அதுவும் ஒரு போதுதான். இப்ப அவருக்கு இருக்கிற காலம் அவர் நீங்க சொன்ன மாதிரி அவர் என்ன கொஞ்ச நாள் இருக்க விடுங்க, அதுக்கப்புறம் நான் போயிடுவேன் சொன்ன அந்த காலம் வந்து அவர் மீதான ஒரு மிக நெருக்கடியான ஒரு மிக மோசமான குற்றச்சாட்டு, சில குரல் பதிவுகள் வெளியே வந்து அவர் மீது அவதூறுகள் அவமானங்களா நிறைஞ்ச ஒரு காலமா இருந்தது. அதுல இருந்து விடுபடுறதுதான் கட்சிக்குள்ள அப்படி ஒன்று சொன்னவர்.
ஆனால் எங்களோட சனம் எல்லாம் மறந்துருந்தாங்க. எங்களோட நாங்கள் அந்த அது எங்களுடைய சிறப்பு அம்சம் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். இன்றைக்கு அர்ச்சனாவை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். நேற்று நடந்த பிறகு அர்ச்சனாவை பற்றி பேசிக்கிறோம், சங்கீதனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனா அதுக்கு பாருங்க, அதுக்கு முதல் செம்மணில ஒவ்வொரு நாளும் சின்ன பிள்ளைகளோட குழந்தைகளுடைய சின்ன பிள்ளைகளுடைய எலும்பு கூடுகளை கிண்டிக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அதான் பேசுறோம், ஒரு சீரியஸான விஷயம். சின்ன பிள்ளைகள குழந்தைகள எலும்பு கூடுகள் 300 எனக்கு இன்றையோட 353 355 எலும்பு கூடுகள் அங்க அதை கிண்டி பற்றி மறந்து விட்டோம். சங்கீதம் வந்தவுடன் அது மறந்து விட்டாச்சு. அதை பத்தி சங்கீதனை பற்றி காட்சி கொண்டிருக்கிறோம், இந்த அர்ஜுனா பற்றி காட்சி கொண்டிருக்கிறோம், நாளைக்கு இன்னொன்றை பற்றி காட்சி கொண்டிருக்கோம். நாங்கள் எல்லாத்தையும் மறந்து கொண்டு போவோம். சில வடக்கலன் அவர் மீதான விமர்சனம் வந்து அந்த காலகட்டம் மிக மோசமா இருந்தது. எல்லாரும் என்னது கிட்டத்தட்ட செல்வம் அடக்கல்னால அந்த காலத்துல பப்ளிக் நிகழ்வுக்கு வராத அளவுக்கு அப்படி ஒரு சூழல் இருக்கும். இப்ப அதை சமாளித்தோம். இப்ப அதெல்லாம் சரி மறந்துட்டு கட்சிக்குள்ளே மறந்துட்டாங்க. இனி பதவி தலைவர் பதவியும் விட்டா அப்புறம் அவர்கள் கட்சி நாளைக்கு அப்புறம் கேள்விக்குறியாயிரும் வாழ்க்கை எதிர்காலம் இல்லை. அப்போ தங்களுடைய ஆக்களை வச்சுக்கொண்டு இப்படி அவருக்கு இந்தியாவும் இருக்கிறபடியா அதுக்கான வாய்ப்பு இருந்தது. எப்பவுமே எல்லாரும் சொல்லுவினோம், எங்களுடைய கட்சிகள் ஜனநாயக முறைப்படித்தான் நாங்கள் தலைவரை நிர்வாகத்தை தெரிவு செய்யணும். ஆனா அந்த ஜனநாயக முறைப்படி தெரிவு செய்யறதுக்கு முன்னால அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால இரவு பகல கட்சிக்குள்ள ஒரு டீம் ஒர்க் நடக்கும் கொண்டு வரதுக்கு. அப்ப இது வந்து இது வெளியில தெரியாது, எல்லா கட்சிகளையும் தான் நடக்கும். கேட்டா ஜனநாயக முறைப்படி வாக்குகள் மூலம் தெரிவு செய்யப்பட்டது. அது அப்படி இல்லை. இந்த சிறிதரன் கட்சியில தலைவராக செய்யப்படுவதற்கு கிளிநொச்சியில இருந்து வாகனம் ஹயர் பண்ணி கரைச்சி பெருசா தவிசாளர் உட்பட ஒரு டீம் கிழக்கமாக இருந்தது. 4-5 நாள் இருந்துச்சுங்க. காசு செலவழிச்சினம், சாராயம் செலவழிச்சினம், காசு செலவழிச்சினம், யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் செய்து கன்வர்சிங். ஜனநாயக முறைப்படி அப்படி இல்லை சார். நம்ம அந்த தினம் அதுல போய் அல்லது இவருடைய செயற்பாடு நீண்ட காலமா பார்த்து கொண்டு வந்துட்டு போய் தெரிவு செய்யறதான் ஞானம். அது எல்லாருமே சொல்லிக்கணும். ஜனநாயக முறைப்படி நாங்கள் மத்திய குழு பேராளர் மாநாட்டை கூட்டி மாநாடை நடத்தி அதுல இருந்து தலைவர் செயலாளர் தெரிவு செய்யல. ஆனா உள்ளுக்குள்ள அப்படி எதுவும் எப்பயுமே நடக்குது. அங்க உள்ளுக்குள்ள ஒரு 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 டீம் ஒர்க் நடந்திருக்கு. இவர்தான் தலைவர், குழப்பணியான ஆட்களை பார்த்து வெட்டுவாங்க, வெட்டி போட்டு கொண்டு வர்றது. அதுக்குள்ள கொஞ்சம் குரலை உயர்த்தி கலைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் கொண்டு வந்து அடிச்சு அமர்த்தி எல்லாம் செய்துட்டு போயிருக்குது. இது வளமையா நடக்கிறதா இதுல. அடுத்து இன்னும் ஒரு விடயம் கூட பேசப்பட்டு வருகின்றது. அதாவது பலாலி விமான நிலையத்தின் முன்பாக நடராஜ சிலை ஒன்றை வைப்பதற்காக லண்டனிலிருந்து தமிழ் ஆர்வலர்கள் அல்லது விரும்பிகள் ஒரு நடராஜ சிலையை ஒரு அன்பளிப்பு செய்ததாகவும் அதை அங்கே நிறுவுவதற்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் அல்லது கலாச்சார அமைச்சர் அனுமதி கொடுத்தும் கூட சந்திரசேகரன் அவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக, அதாவது இன நல்லிணக்கம் பாதிக்கப்பட்டுவிடும் என்று எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அது இப்பொழுது நாகவிகாரையில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வந்திருந்தது. அதை வடபகுதியின் பௌத்த தலைவர் என்று நினைக்கின்றேன், தமிழர், அவர்தான் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றார். இது சம்பந்தமாக ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியுமா? மேலதிக தகவல் ஏன் இப்படி செய்யப்படுகின்றது, அது அந்த செய்தி உண்மையா, அப்படி நடைபெற்றது உண்மையா என்றால் தெரியும். அந்த சம்பவம் தெளிவா வைக்க விடையில சம்பவம் தெரியும். ஆனால் நீங்க இலங்கையில ஒன்றை பார்த்து அவதானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் இலங்கையுடைய சட்டத்திட்டங்களுக்கு அமைவாக இலங்கையின் சட்டங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இலங்கையில வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடிமகனாக இருக்கிறோம். இளைஞனுடைய உயர் பதவிகள்ல போலீஸ் மாதிபராக இருக்கலாம், சட்ட மாதிபராக இருக்கலாம், உச்ச நீதிமன்ற பெரிய பதவிகள்ல தமிழர் யாராவது வந்துட்டாங்கன்னா உண்மையை நாங்கள் நாங்கள் தமிழர் ஒரு ஆள் பெரிய பதவியில வந்துட்டேன் என்று சந்தோஷப்படுற ஒரு தரப்பு இருக்குது. ஆனா என்ன பொறுத்தவரையில பெரும்பாலான ஆட்கள், விஷயம் தெரிஞ்ச ஆட்கள் தமிழர் ஒரு ஆளும் உயர்ந்த பதவிக்கு வாரதால இப்ப வந்து சந்தோஷம் அடையவே முடியாது. அவர்கள் அப்படி வந்தால், ஒரு சட்ட மாதிபராக ஒரு தமிழர் இருந்தால், போலீஸ் மாதிபராக ஒரு தமிழராக இருந்தால், அல்லது ஏதோ ஒரு பெரிய அட்டர்னி ஜெனரல் ஒரு ஆள் இருந்தால், அவர் கடைசி வரைக்கும் தமிழ் மக்களுக்கு சார்பாக செயற்பட மாட்டார். அரசு செய்யப்பட முடியாது, செயற்பட சட்டம் செயற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற போது அப்படி செயற்பட முடியாது. அவரால் விடவும் மாட்டாங்கள் உண்டு, செயற்பட முடியாது. இதை விட அவர்கள் விசுவாசம் காட்டுகிறார். உயர் பதவியை தந்ததற்காக அரச விசுவாசம் காட்டுகிறார். அப்ப எப்போதும் இப்ப அமைச்சருக்கு தன்னை ஒரு அமைச்சராக தெரிவு செய்தவர்களுக்கு விசுவாசமா இருக்கும். தான் மற்றாக்களை விட உங்களோட நிற்கிறோம், நாங்கள் தான் அரசாங்கத்தை அரசியலமைப்பை கட்டி காட்டுறோம், நிலநலன்கள் கொண்டு வர, அப்ப நாங்கள் அரசோட நிற்கிறோம் என்பதை கட்டதான் போறோம். எனவே என்ன நோக்கத்துக்காக இன்னும் நல்ல ஒரு நடராசிரியர் வைக்கிறாரு, இன்னும் நல்ல பாதிக்கப்படுறாங்க, அதெல்லாம் போய் அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் பாதி அப்படின்னு எத்தனை இடத்துல புத்தல் செய்ய வச்சு கொண்டு போறாங்க, அப்படியே நடக்கும், அப்படியெல்லாம் இல்லை.
யாழ்ப்பாண மாவட்டம் யாழ்ப்பாணத்துல தெரியும் தமிழ்நாட்டு அதிகம் ஒரு இடத்துல ஒரு புத்தகம் ஒரு நடராசிரியர் வைக்கிறதால இந்த படத்துமா வரப்போல இந்தியாவை போனீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா விமான நிலையத்தையும் போனீங்கன்னா கோயில் படம் நடராஜ படம் பார்த்து விமான நிலையத்துக்கு இருக்கிறவா அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவானுங்க அந்த ஃபீலிங் தான் வரும் அப்படி இருக்குது அது அது வந்து இலங்கைக்கு இருந்து கொண்டதும் இதோட இன்னொரு சிக்கல் என்னன்னா பயாலி விமான நிலையத்தை இந்தியா இலங்கை அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடுகளை மீறி அதை புனரமைப்பு செய்ய முடியாது எனக்கு முடியல இல்லை அது ஒரு நல்ல நிலைக்கு வராது விட மாட்டினோம் செய்யவும் இல்லாது எனவே பெரிய பதவிகள் தீர்மானம் எடுக்கிற ஆக்கள் முடிவெடுக்கிற ஆக்கள் அவையில இருக்கும் வரைக்கும் நாங்கள் இப்படி எல்லாம் எடுத்த முயற்சிகள் எடுத்து தோற்று போய் கொண்டுதான் இருக்கோம். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் பாராளுமன்றத்தில் அதை மறுத்திருக்கிறார். தான் அவ்வாறு எந்த விதமான தடைகளும் விதிக்கவில்லை என்று பாராளுமன்ற உரை ஒன்றிலே தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வடக்கு பகுதியிலே நிறைய இவ்வாறான கட்டிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு வருகின்றன, தாங்கள் எந்த தடையும் விதிக்கவில்லை என்றும் அந்த சம்பவத்தை தொடர்பாக தன்னை சம்பந்தப்படுத்தி பேசியதில் எந்தவித உண்மையும் இல்லை என்றும் அவர் மறுத்து கருத்து சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் அவ்வாறு ஒரு நடராஜ சிலை கொண்டு வந்தால் அதை அனுமதிப்பதற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி சந்திரசேகரன் தடுத்தாருன்னு தெரியும். அதான் முதலே சொல்லுங்க, அவர் தான் தடுத்தாருன்ற விஷயம் எனக்கு தெரியும். இல்ல, யாழ்ப்பாணத்தை அது சம்பந்தமா பேசிய ஒருவர் சந்திரசேகரனுடைய பெயரை குறிப்பிட்டிருந்தார். ஒரு தடவை மட்டுமில்லை, நேற்றும் நான் நினைக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி மீண்டும் முன்னர் ஒரு கூட்டத்திலே பேசும்போது சொல்லியிருந்தார். நேற்று முன்தினம் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி மீண்டும் அந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இல்ல எனக்கு யாரால தடுக்கப்பட்ட விஷயம் நீங்க எல்லாம் சொல்லி அப்படி வருதே தவிர தடுக்கப்பட்ட விஷயம் உண்மையா நடந்தது அது தெரியும். ஒரு சிலை ஒன்று கொண்டு வர முயற்சி ஒன்று தடுக்கப்பட்ட தெரியும். அது எந்த சேனலுக்கு அளவு அப்படி ஒரு உத்தரவு வந்தது இரண்டு பிரச்சனை இப்போ ஓடிக்கொண்டுதான் இருக்கு. அடுத்தபடியாக அந்த தித்வா புயலின் காரணமாக பாதிக்கப்பட்ட மலைய மக்களை வடபகுதியிலே குடியேற்றுவதற்கான ஒரு முயற்சி அல்லது ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாக அறிகிறோம். இது சம்பந்தமாக ஏதாவது மேலதிக தகவல் தெரியுமா? அதாவது தமிழ் அரசு கட்சியினரும் கூட அதை வரவேற்று அறிக்கைவிட்டிருந்தார்கள். ஆனால் மனோகரேசன் அதை இதயபூர்வமாக நீங்கள் சொல்ல வேண்டும் என்ற விதமான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது சம்பந்தமாக மேலதிகமாக ஏதாவது அந்த குடியமர்த்துவதற்கான ஏதாவது ஒரு செயற்பாடுகின்றதா ஏதாவது தெரியுமா? அது அந்த நேரம் பேசிச்சினோம், எல்லாரும் பேசினோம், ஆதரவு வாக்கம் எதிராக நிறைய வாத பிரதிவாதங்கள் நடந்தது. அப்புறம் அதோட எல்லாரும் அதை விட்டுச்சினோம். ஆனா இங்கேயும் என்ன பிரச்சனைன்னா இப்ப உண்மையாக எங்களுடைய சனத்தோ குறைஞ்சு கொண்டு போகுது, பிறப்பு வீதம் குறையுது. இல்ல பிறப்பு வீதம் மிக மிக நல்லா குறைஞ்சு கொண்டு போகுது. அதாவது இனத்தினுடைய இனப்பெருக்கத்தை உருவாக்குகின்ற இனப்பெருக்கத்தை அதிகரிக்கின்ற இளம் சமூகம் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்குது. நாங்கள் குறைஞ்சு கொண்டு போகணும். சரி, ஓகே, வடவேதி மலைய மக்கள் இங்க கொண்டு வந்தா ஒன்று ரெண்டு விஷயம் இருக்கு. இங்க கொண்டு வந்து அது எப்படி எங்க இருத்த போறோம், அவருடைய வாழ்வாதாரம் அங்கால ஆபத்தை என்னவோ அதுக்கு ஒரு தொழில் ஒன்று, அந்த தொழில ஏதாவது விமர்சனங்கள், சம்பளம் குறைய இருக்கலாம், குளிர் வீடு இல்லாம என்ன இருக்கா, நாங்கள் வாழ்வாதாரம் தொழில் இருக்கு. இங்க கொண்டாந்து அப்படி என்னத்துல இருக்கலாம். முதல் இங்க வந்தாக்களுக்கு வேற, அந்த நேரம் வந்த சூழல் வேற, பாதிக்கப்பட்டுச்சுன்னா வந்துச்சுன்னா அவங்களுக்கு இங்கே செட்டில் ஆகிக்கலாம். ஓகே, அது வேற. ஆனா இப்ப கொண்டு வந்து எங்கெங்க இருத்த போறான், அது வாழ்வாதாரம் என்ன செய்ய போறான், அவங்களுக்கு செட்டில் ஆகணும், அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் என்ன செய்து கொண்டு ஏராளமான பிரச்சனை இருக்கு. வெறுமனே அரசியல் நோக்கத்துக்காக கோஷங்களை வருவது, அறிக்கைகள் வருவது வேற விஷயம். அதே நேரம் மலைய அரசியல்வாதிகள் விட மாட்டாங்க, தன்னுடைய வாக்காளர்கள் பிரிஞ்சு போறதா இந்த அரசியல்வாதியும் விட மாட்டாங்க. அது என்னடா நல்ல உதாரணம், கிளிநொச்சிக்கு பக்கத்துல இருக்கிற முருகண்டி, கிளிநொச்சியில இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ல இருக்கிற முருகண்டி தன்னுடைய பிரதேச செயலகத்துக்கு 30-35 கிலோமீட்டர் போகணும், மாவட்ட செயலகத்துக்கு 50 கிலோமீட்டர் போகணும், பிரதேச சபைக்கு 30-40 கிலோமீட்டர் போகணும், எல்லாமே முல்லைத்தீவோட. அப்ப அந்த சில கிராமங்களை கிளிநொச்சியோட சேர்க்கிறதுக்கு அந்த நேரம் இருந்த அரசியல்வாதிகள் கூட இல்லை. ஏன்னா அங்க கொஞ்சம் வாக்கு இருந்தது, அந்த வாக்கு கிளர்ச்சிக்கு போயிட்டு அது யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியோட போயிடும் பாருங்க. முருகண்டி இந்துபுரம், செல்வபுரம் அந்த தொகுதி அப்படியே கிளிநொச்சியின் போர்டர்ல இருக்குது. அந்த மக்கள் தங்களுடைய அனைத்து தேவைகளுக்கும் கிளர்ச்சியோட தான் வைக்கிறார். ஆக பதிவுகள் மட்டும்தான் முல்லைத்தீவோட இருக்கு.
ஏற்புடைய வாக்கு போயிடும். அதே மாதிரி நிலையத்திலேயே அங்கிருந்து இங்க வரத கடைசி நேரம் விட மாட்டான். அவன் வாக்கு போகும், வாக்கு போயிடும், வாக்காளர் பிரிஞ்சு கூட விரும்ப மாட்டான். இதுல மக்களுடைய நலன், பிரதேசத்தினுடைய நலனுக்கு அப்பால இன்றைக்கு எல்லாமே பெரும்பாலும் வாக்குகளால தான் தீர்மானிக்கப்படுது. அந்த கோஷம் அப்படி விடுபட்டது. இப்ப அதை பத்தி யாரும் பேசுறதே இல்லை. சத்யபால் நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்துக்கு வந்துவிட்டோம் என்று நம்புகிறேன். குறிப்பாக ஒரே ஒரு கேள்வி, அதாவது நீங்கள் அர்ச்சனா ராமநாதன் பற்றி பேசிய போது அவர் குறிப்பிட்ட ஒரு விடயம் பொதுவாக இப்போது சொல்லிக் கொண்டிருப்பது, விஜய் தான் தமிழகத்தின் முதலமைச்சராக வருவார் என்று நான் தெரிவித்திருந்தேன். இப்போது சொல்லுகிறேன், 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ தான் ஜனாதிபதியாக வருவார் என்று தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக உங்களுடைய அனுமானம் என்ன? 2029 தேர்தலிலே நாமல் ராஜபக்ஷ தரப்பு, அதாவது பொதுஜன பெரமுன, தன்னை மீள கட்டமைத்து வருவதற்கான சாத்தியங்கள் எவ்வாறு இருக்கிறது? தற்போது இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் போன்றவற்றினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அடுத்து வரும் தேர்தல்களிலே பின்னடைவை சந்திக்கும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? அரசியல்ல எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம், அது சொல்லிக்கொண்டு இல்லை. ஆனாலும் இந்த அரசாங்கம் தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இப்ப கன விஷயங்களை வரவேற்கத்தக்க சில விஷயங்கள் செய்யணும். நிறைய போதைப்பொருள் மாஃபியாக்களை, மொத்த போதைப்பொருள் மாஃபியாக்களை, பாதாள உழைப்பு தலைவர்களை எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வருகிறோம். முக்கியமாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல்ல முக்கிய சூத்திரதாரிகளை பிடிச்சிருக்கணும், நெருங்கி கொண்டிருக்கணும். அப்படி சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதே நேரம் நாட்டினுடைய பொருளாதாரம் இன்னும் வளமைக்கு திரும்ப இப்படிதாங்க நோயாளி குணமாயிட்ட, ஆனாலும் இன்னும் அவர் வளமைக்கு திரும்ப இல்லைன்ற மாதிரிதான் நாட்டோட பொருளாதாரம் இருக்கு. அடுத்த குணமாயினாலும் நோயாளி இன்னும் வளமைக்கு திரும்ப இல்லைன்ற மாதிரிதான் நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் இருந்து கொண்டிருக்கு. இப்போ இல்லைங்க டாலருன்ற பெருமதி கூடி கொண்டு போகுது, பணவீக்கம் கூட, பொருட்கள் சேவைகளோட விலை கூட, இப்படி எல்லாமே இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கு. அப்ப பொருளாதார நெருக்கடி கொண்டு வரைக்க மக்கள் எப்பவுமே எங்களை விட நாங்கள் தமிழ் மக்கள் பொருளாதார நெருக்கடி 50% நாங்கள் கணக்கு கூட. ஆனா சிங்கள மக்கள் அப்படி இல்லை. அதுல பொருளாதார நெருக்கடி அவர்கள் மிக மோசமா அதுல பாதிக்கும். அப்ப பொருளாதார நெருக்கடி கொண்டு வருகின்ற போது தாங்கள் எதிர்பார்த்தது இந்த அரசாங்கத்துல கிடைக்க இல்லைன்னா மாற்றங்கள் வரலாம். ஆனாலும் இலங்கையை பொறுத்த வரையில இந்தியா மாதிரிதான். இப்ப இந்தியா மோடி திரும்பவும் அவர் தான் பிரதமர் இருக்கிற காரணம் இந்தியாவில் மூத்த பத்திரிகையாளர் சொல்லிக்கணும், மோடியினுடைய நல்ல செயற்பாடு இருக்குது. ஆனால் மோடியினுடைய நல்ல செயற்பாட்டுக்காகத்தான் மோடி இப்போ 3வது 2வது பிரதமர் வரை இல்லை. அங்க ஒரு நல்ல எதிர்கட்சி இல்லை, நல்ல எதிர்கட்சி தலைவர் இல்லை. இளைஞர்களுடைய நிலைப்பாடு இப்ப அப்படித்தான் இருக்கு. இப்ப அனுரகுமார் திசாநாயக்கா ஜனாதிபதியா வந்தது என்பது தனியா அவருடைய வெற்றி மட்டும் இல்லை, அவருடைய ஆளுமை மட்டும் இல்லை. இங்க ஒரு பலமான எதிர்கட்சி இல்லை, எதிர்கட்சி இல்லை. ஏன்னா அனுரகுமார் ஜனாதிபதியா பெரும்பான்மை வாக்குகள் இல்லைங்க. வரலாற்று 2வது தடவை அந்த வாக்குகள் எண்ணப்பட்டது, பெரும்பான்மை வாக்கு இடையில அவர் வந்தபடியே அந்த அலையில தான் பாராளுமன்ற அவர்கள். பொருளாதாரம் ஸ்டேபிளா இல்லை என்றால், பொருளாதார நெருக்கடி தருமா இருந்தால் ஆட்சி மாற்றங்கள் வரலாம். ஆனாலும் ஆட்சி மாற்றம் வாரத்துக்கு ஒரு பலமான நல்ல ஆளுமையில எதிர்கட்சி தலைவர் இருக்கும். அதுக்கான கட்டாயம் விஜய் என்ற எதிர்ப்பு எல்லாரும் கவர்ச்சி என்று சொன்ன மாதிரி அதுல ஒண்ணும் இருக்குது. அதுக்கான காரணம் விஜய் மீதான தனி கவர்ச்சி மட்டும் இல்ல, திமுக ஆட்சி மீது இருந்த அதுக்கு திமுக காரணம். தொடர்ந்து கருணாநிதிக்கு பிறகு ஸ்டாலின் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்தாருன்னா, யாருன்னு தெரியாத அந்த மகனை பேர் அவரை அப்பப்போ பொது மேடையில கொண்டு போய் அப்ப உதவி என்னன்னா அவையில அது தொடர்ந்து அவையில வாரிசு அப்படியே கொண்டு மற்ற அவையில ஆட்சியில இருந்த பலவீனங்கள் குறைபாடுகள் எல்லாம் சேர்த்து மற்ற இவர் ஒரு அலையை ஏற்படுத்தினார், ரசிகர் அலை. அந்த அலையோட சேர்ந்து அவங்க வந்துட்டோம். அதுக்கு அர்ச்சனா சொல்ற எதிர்வு ஊழல் உதாரணத்துக்கு தான் குறிப்பிட்டது. இலங்கையின் பொருளாதார நிலைமைகள் மற்றும் தற்போது இருக்கக்கூடிய என்பிபி அரசாங்கத்தின் தொடர்பாக இருக்கக்கூடிய அதிருப்திகள், அதாவது பொருளாதார ரீதியாக அவர்கள் இலங்கையை மீள கட்டி கொடுத்த வாக்குறுதிகள் போல் நாட்டை மீள கொண்டு வரவில்லை என்ற அதிருப்தி தென்னிலங்கையில் இருப்பதாக
சொல்லப்படுகிறது. அது தொடர்பாகத்தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தேன். நன்றி தமிழ்ச்செல்வன். ராஜ், நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் என்று நம்புகிறேன் இல்லையா? நிச்சயம். நன்றி தமிழ்ச்செல்வன், எங்களோடு இணைந்து கொண்டு பேசியதற்கு மனமார்ந்த நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை ஃபோக்கஸ் தமிழ் வானொலியில் சதுரங்கம் நிகழ்ச்சியில் எம்மோடு கிளிநொச்சியிலிருந்து ஊடகவியலாளர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இலங்கையின் சமகால அரசியல் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற கேட்டீர்கள்.